வணக்கம் தமிழா. இதே மாதிரி நம்மளோட லேப்டாப்பில் ஆரோ சேஞ்ச் பண்ணியிருப்போம். நம்ம லேப்டாப்பை ஷட் டவுன் பண்ணிட்டு ஆன் பண்ண சொல்லலாம். நம்ம சேஞ்ச் பண்ண ஆரோ இல்லாமல் நம்ம லேப்டாப்பில் இருக்க டிஃபால்ட் ஆரோவே இருக்கும். ஹவு டு சால்வ் திஸ் ப்ராப்ளம்? இந்த ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதுக்கு உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் திஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. திஸ் பீஸில் நம்ம டவுன்லோட் பண்ண அந்த ஆரோ ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை காப்பி பண்ணிக்கோங்க. திஸ் பீஸில் லோக்கல் டிசி இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் இருக்கும், இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. விண்டோஸில் கர்சர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த ஃபோல்டரை இதில் கொண்டு பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ண சொல்ல மேலே கண்டினியூ கேட்கும், கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம காப்பி பண்ண ஃபோல்டரை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆரோ செட் பண்ணதுக்கு உங்கள் லேப்டாப் நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் டிவைஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டிவைஸை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா 3வது மவுஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மவுஸை கிளிக் பண்ணணும் ரைட் சைடில் 2வது பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் மவுஸ் ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா மவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி ஒரு செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் 2வது பாயிண்டர்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ப்ரோஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபோல்டர் போய் ஆரோ பேஸ்ட் பண்ண பார்த்தீங்களா, அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி அந்த ஆரோ செட் பண்ணிக்கோங்க. அப்படி செட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லேப்டாப் ஷட் டவுன் பண்ணி ஆன் பண்ணாலும் ஆரோ சேஞ்ச் ஆகாது. அப்படியே கிளிக் பண்ணதுக்கப்புறம் எஸ் கேட்கும், எஸ்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஆரோ எப்படி சேஞ்ச் பண்ணணும் தெரியணும் அப்படின்னா வீடியோ கால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மேலே ஐக்காலையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து எதை பற்றி வீடியோ பண்ணலான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.